வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. யார் பாண்டவர் ஆளான அழகு மன்னன் மாண்டு வடிந்து விட்டான் என்று செய்தி வந்து விட்டது. அப்படியா? உண்மைதான் மாயவா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நீங்கள் குழம்ப வேண்டாம். அம்மா, உன்னிடத்தில் சொல்லுகிறேன். எப்படி? ஏனென்றால் பாண்டவர்கள் மடிந்து விட்டார் என்று சொல்லுகிறேன். உண்மைதான் மாயவா. மடிந்தது மடியாம யாருக்கு தெரியும்? அண்ணா, நீங்க இந்த வார்த்தை சொல்லலாகுமா? அருளால் பிறந்தேன். மங்கையாக பிறந்தது இந்த மாயவரின் அருளால் பிறந்தேன். பெண்ணாக பிறந்தது இந்த கோபால கண்ணனின் அருளால் நான் பிறந்தேன். நான் பிறந்திருக்கும் வேளையிலே வளர்ந்து வாலிபம் செய்யும் வயது முதல் பள்ளி படிப்பு முதல் நீங்கள் என்னன்னா என்கிட்ட சொன்னீங்க. மனசுக்கு பிடிச்ச மணவாளனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆசையை காட்டி மோசம் செஞ்சுட்டு பாண்டவர்கள் மடிந்து விட்டார் என்று சொல்லுகிறேன். எதை வைத்து பாண்டவர் இறந்து விட்டான்னு சொல்றீங்க நீங்க? அரண்மனையில் தந்தையாராகப்பட்டவர் திருமண ஏற்பாடு செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒற்றர்கள் மூலம் அரக்குமா மாளிகையிலே தீ வைத்து அந்த தீயிலே குந்தமாதேவியுடன் 6 இறந்து மாண்டு மடிந்தார் என்று செய்தி வந்ததே. அண்ணா, நீங்கள் நினைப்பதெல்லாம் நிஜமாகாது. சரி, நான் சொல்லுவதை கேளுங்கள். எப்படி? ஆனால் பாஞ்சால மன்னா, மாயவா, உன்னுடைய மகள் பாஞ்சாலி தவத்தில் பிறந்தவள். என்றால் பிறந்த போது வில்லொன்று சொல்லென்று எல்லாமே பிறந்திருக்கிறது. அதை வைத்து நீங்கள் சுயவரம் நாட்டுகள். சுயவரம் எப்படி? எப்படி? ஆண்டி முதல் அரசன் வரை, தோட்டி முதல் தொண்டைமான் வரை எல்லாமே அதுல கலந்துக்கலாம். வில்லு பிறந்ததில்ல. அந்த வில்லு இன்னும் சக்தி குறையாமல் இருக்கிறது. அந்த வில்லை யார் வளைக்கிறாரோ அவர்தான் மகளை கேட்ட மணவாளன். மணவாளன் என்று உரைக்கிறது. மொண்டியா இருந்தாலும் சரி, உடவுளா இருந்தாலும் சரி, யார் வளைத்தாலும் சரி, அந்த வில்லை வளைக்கூடியவன் தான் உன்னுடைய மகளுக்கு என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி ஓரில் எழுதி கட்டி விடுங்கள். ஓரில் எழுதி கட்டுங்கள். கண்டிப்பாக நிறைவேறும். உன் மகளை கட்ட மணவாளன் அமைவான். கண்டிப்பாக. என்ன வார்த்தை சொன்னீங்க? இதான் சொல்றேன். எப்படி? நான் பிறந்த நாள் முதலாக என்னுடன் பிறந்த வில்லாகப்பட்டது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை வளைத்து என்னை மணமுடிப்பார் சொல்லிக்கலாம். யார் வளைக்கிறாரோ அந்த வளையாத
மாண்டு விட்டாரு. அந்த வளையாத வெள்ள வளைக்கிறதுக்கு யாரு இருக்கா? இந்த வஞ்சியால மடக்கிறதுக்கு யாரன்னா வருவாங்க? அக்கா ஐயவா, நீ கவலைப்படாதே, நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. என்ன அண்ணா, நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? உனக்கு ஏற்ற மனவாளனை நான் மனமுடிச்சு வைக்கிறேன் அன்னைக்கு வாக்குறுதி தந்தீங்க. என்னுடைய சொல்லின் பிரகாரமாக என்னுடைய தந்தையாரும் அண்ணனும் சேர்ந்து தோட்டி முதல் தொண்டமான் வரை வளையாத வில்வளைத்து இந்த வஞ்சியாலை யார் மாலை இடுகிறார்கள், மேலே பறக்கும் மச்சக்குறி அடிப்பவனே இந்த மங்கை கேட்ட மனவாளன் என்று லிகிதம் எழுத சொல்றேன். அப்படி வில் வளைக்கிறது யார் வளைப்பா என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ கவலைப்படாதீ, உன் மனம் போல் வாழ்க்கை அமையும். என் தங்கை போல் நான் பாவிக்கிறேன். கடிதம் அனுப்புங்க, அதற்கு மேல் என்ன நடக்குமோ நான் பார்த்துக் கொள்கிறேன். அடுப்புகள் போகலாம்.